அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சுரா பப்ளிகேஷன்ஸ். பிபிடி பிரியம் சால்ட். நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூட். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். முன்னாடி எல்லாம் திருமண வாழ்க்கை அப்படின்னாலே கூட்டு குடும்பம் தான். ஒன்றாக கூடி வாழ்ந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தனி குடித்தனமாக மாறிச்சு. ஆனால் தனி குடித்தனமாக மாறினாலும் நம்மளுடைய வழக்கத்திலையும் கலாச்சாரத்தையும் உடைக்காம இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் ஆண்டாண்டு காலமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் வீட்டில் தான் போய் தன் வாழ்க்கையை துவங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடைமுறையாகவே இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் நாங்கள்லாம் போய் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவர்கள் எங்கள் வீட்டில் வந்து வீட்டோடு மாப்பிள்ளையாக வரக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் பெண்கள் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா, எதையோ மாற்றினாங்க, இதெல்லாம் கூட மாற்றிட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைய திருமண வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இங்கே வந்து நம்ம கேலரியில் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள். நீங்க ஏன் வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ட்ரெஸ்ஸிங்லேருந்து மேக்கப்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷமா நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வீட்டோட மருமகளாக தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணது நாங்கள் கிடையாது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். முன்னாடி காலம்லாம் வந்து பெண்கள் வேலைக்கே போகாமல் இருந்தாங்க, அதனால நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்களா? இல்லை அதே மாதிரி காலங்காலமாக பெண்கள் மருமகளாக வந்து இருந்தாங்க, இனிமே இருக்க வேண்டாம். வீட்டோடு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு என்ன ஆஃபர் வேற கொடுக்குறீங்க? வெளியே போகணும்னா பர்மிஷன் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனா போதும். வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. ட்ரிங்க்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி. முதல் கேள்வியாக நான் 2 பேருக்கும் பொதுவாக வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க மேரேஜ் பயோடேட்டாவை சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க 2 பேரும். என்னோட ஏஜ் வந்து 24. நான் வீட்டில் ஒரே பொண்ணு, பிரின்சஸ் கூட. எனக்கு வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூரில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், லேக்ஸில் சம்பாதிக்கிறேன். கல்யாணம் பண்ணுற அவ்வளோ ஐடியா இல்லை, பட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டு பையனாக வரணும். லைக் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், என்னையும் சேர்த்து பார்த்துக்கணும். அடுத்த 10 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கூட யார் வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோட இருக்கணும். சார் வணக்கம், என் பேர் உமா மகேந்திரன், திருப்பூர்ல இருந்து வர்றேன். ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் சென்னையில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன். அரௌண்ட் 1 lakh சம்பளம் இருக்குது, கூட ஒரு 40 லட்சம் ரூபா கடனும் இருக்குது. ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து அக்கா 40 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு எங்க இருந்து வரும் சார்? வீடு வேணுங்கிறாங்க, சொந்த வீடு. அப்புறம் வீட்டுக்கு கடன் வாங்க எப்படி சார் கட்ட முடியும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். காஞ்சி கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடா தம்பி. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து தான் வரேன், டீச்சராக இருக்கேன். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, அந்த பையனுக்கும் எதுவும் இருக்கக்கூடாது இப்போதைக்கு. அவருக்கு சொத்து இருந்தா என்ன பிரச்சனை? இருந்தால் நம்மளை வந்து குறைச்சி பேசுவாங்க, நீ வந்து என்ன இல்லாமல் இருந்த வீட்டிலேருந்து வந்து இங்கே வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. அண்ட் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டோடலாக இருக்கணும். இந்த பப்புக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா, குடும்ப குத்து விளக்க ஒரு பையனை எதிர்பார்க்குறீங்க? குடும்ப குத்து விளக்க ஒரு பையன் வேணும். என்னுடைய பேர் ஆனந்தி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். டிபோட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன வேலையில் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கா? விஜேஆர்ஜே அந்த மாதிரி. என்ன சம்பாதிக்கிறீங்க? 35K சம்திங் வரும். அடுத்து, என்னோட பேர் கிரிஷ், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக ரேடியோவில் ஆர்ஜியாவாகவும் ப்ளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு மொழி ஆர்வம் அதிகம். நான் பேசிக்கலாக ஒரு கவிஞரும் கூட. மொழி ஆர்வமும் கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதம் 40,000. சேம் டிஸ்ட்ரிக்ட். சேலமா? சரி.
Nada. Nanan senia. Puspana puna nanca. Fire da. First roll lah, second roll lah. Hotel mabelang formata. Actually, போனேன் சகோதரி எந்த ஊர் பொண்ணுடா சேலத்து பொண்ணு என் பக்கத்து ஊட்டியா போய் கொண்டு தேவை உங்களுடைய மேரேஜ் பயோடேட்டா என்ன சொல்லுங்க? எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா இப்போ நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். ஸோ என் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃப்யூச்சர் வரவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க வீட்டு சைடுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சரா எவ்வளவு வருமானம் நீங்க ஈட்டுறீங்க? அது சொல்ல முடியாதுல்ல. கல்யாணம்னு வந்தா அப்புறம் சொல்லணும்ல. நீங்க மட்டும் மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, வீடு வச்சிருக்கிறாரா, அது வச்சிருக்கிறாரா, இது வச்சிருக்கிறான்னு கேட்குறீங்க. என்னங்க மாப்பிள்ளை வந்து எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க? ஒரு 25-30 வருமானத்தை சொல்றதுக்கு இவ்வளோ பயமாமா? சார் மை செல்ஃப் பரத்ராஜ். வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கு. ஆட தெரியுமா, பாட தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா, ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து நிறைய கப்புள் விளாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் ஷை டைப்பு, வீடியோலலாம் வரமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் மற்றபடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், தம்ப்நெயில் பண்ண தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் அவங்க வீட்டோட போய் மாப்பிள்ளையா அது சரிப்பட்டு வராது சார். கொஞ்சம் உங்கள் மேரேஜில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் நர்சிங்கில். தென் இப்போ நர்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட்லி 15 to 20K கிட்ட சேலரி வருது. தென் 2 சொந்த வீடு இருக்குது. என்னோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்கணும். சங்கீதா சொல்கிறது கேட்கணும். 2 வீடு வச்சிருக்கு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பசங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பசங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் பேர் கும்பிட்டு போட்டுறேன். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அம்மா பசங்க வேணாம். அம்மா பசங்களே வேணாம். எப்போ பார்த்தாலும் சார் என் அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க, என் அம்மா இப்போ எனக்கு ஏன்னா ஆச்சுன்னா இந்நேரத்துக்கு எப்படி தெரியுமா அழுவாங்க. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், நீ எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்தா அது கட்டு தான் போட முடியும், ஆறுதலாக சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஸோ எனக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும். கரெக்டாக சொல்ல போனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க தான் என் ஃபியான்சி. சண்டே சண்டேனா எங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் 65 இருக்கும். சாப்பிட்றதுக்கே சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரோம். அதுவும் இல்லாமல் அவனோட ஜிம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு சாக்கா சொல்லிட்டு டெய்லி காஃபி குடிக்க வீட்டுக்கு வரான் சார். அதை சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அம்மா அப்பா தான் சொல்லுவான், அம்மா அப்பான்னு சொல்கிற, அப்போ எதுக்கு அம்மா அப்பாவான்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேற. இதுவே அவங்க வீட்டுக்கு போனா சார் அவங்க அம்மா வந்து பாலில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணி ஏதாவது காஃபியே போடுறாங்க, குடிக்கவே முடியல சார். நான் எடுத்து அவன் டம்ளரை தான் ஊற்றுவேன், முடியல. என்னால் அவங்க வீட்டில் எதுக்கும் பிரியாணி நான் சாப்பிட்டதில்லை, ஏன்னா அவங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க. இதுவே அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தானா எங்கள் அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வார். அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா தான் வந்து சமையல்லாம் செய்வார். பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவார். அவர் நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. ஆனால் அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்கிறாங்க. ஆனால் பாவம் அந்த மனுஷன், எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து புலம்புவார். சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவார், என்கிட்ட வந்து புலம்புவார். தங்கம்னா மனுஷன் சார். அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில். அப்பயும் என்கிட்ட சொன்னார், ஒரு முத்தம் கொடுத்தாரு, நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்பவே சொன்னார். எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல. அந்த அந்த 10th படிக்கும் போது அந்த 3 படம் தனுஷ் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு புரியல. அப்பா அதை நான் பார்த்துக்கலாம், உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுதான் சத்தியமாக சொல்லுவேன், நான் அந்த மாதிரி இப்போ இது பண்ணிருக்க மாட்டேன். கொஞ்சம் எங்க அப்பா வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணார் சார். அவன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ப சொன்னாரு. இப்போ வந்து அவங்க எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, யுவராஜ் மாதிரி கையன் கடிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க, அவன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும், என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்போ நடிச்சாங்க சார். அப்ப 10th படிச்சிருந்தேன்ல, சோ அந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்ல லவ் பண்றதுக்கு. சார் அந்த பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சாணி அல்லும் போவார்ல, அப்போ சொல்ல சைன் போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவார், அப்போவே சொன்னேன் வேணாண்டான்னு, உன் தலையெழுத்து இப்போ மாறிச்சு பார்த்தியா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா, நல்லா வருவே சொன்னாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பாருங்க சார். என்னோட பேர் வந்து ஆன்ஸ்டன். எனக்கு ஏஜ் வந்து 26 ஆகுது. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிசிங் லாயர். பொண்ணு எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா, அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸில் சுற்றுற பொண்ணு வேண்டாம், இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம். அது இல்லாமல் லைக் எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஜெல்லாகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஹாய் சார், ஐ எம் டாக்டர் சிவராம். அரௌண்ட் ஒரு 70,000 to 80,000 சேலரி என்னோட சேலரி.
அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து படித்த பொண்ணாக இருக்கணும். இப்போ என்னோட பார்ட்னர் படிச்சிருந்தா நானும் படிச்சிருந்தா வந்து என்னோட பையனை நான் ஈஸியாக வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிடுவேன். ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக மாட்டேங்கிறேன்னா வந்து மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே பிரேக்கேஜ் ஆகுமோ, ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம். என்கிட்ட கேட்டால் அது பயம் தான் அது. ஐம் அனுஷா. ஐம் 23 years old. உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்கணும், கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும். அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக. கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவேன். ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தஃபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையில நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படக்குது சார். எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு சொல்லிட்டீங்க. அண்டர்லைனாக எல்லாரும் சொன்னது வீட்டோட மாப்பிள்ளையா வேணுங்கிறத நீங்கள் சொல்லலைனாலும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டீங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் எதுக்கு சார் சொல்லணும்? சொல்லுங்கள், ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக உங்களுக்கு உங்கள் கணவர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் வீட்டில் வந்து ரெண்டுமே பொண்ணு. நான் தான் அக்கா. நான் தான் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, பேம்பர் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பாங்கிற ஒரு கொஷின் மார்க். ஒரு கல்யாணம்னு வந்தாலே பொண்ணோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அவங்க ஆசாசியாக படித்து ஆசைப்பட்டு வாங்கின வேலையை குவிட் பண்ணுறதுக்கான நிலைமை பாஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலே போய் அதை குவிட் பண்ணிடுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, பார்த்துக்கிறதுக்காக, இப்படி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகுமோ? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வீட்டுக்கு கூட போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இப்போது ட்ரெஸ்ஸிங்லேருந்து, மேக்கப்லேருந்து, ஹேர்லேருந்து, வெளியே படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கடந்து வரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நீ என் வீட்டுடவா சார். இங்கே இருக்க யாராவது ஒருத்தங்க என் வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா சார்? அங்கே இருக்க முக்கால்வாசி பசங்க என்ன கேட்டாங்க? என் மதர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, எனக்கு என் குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சம்பாதிக்கிற காசுல வேலைக்காரி வச்சுக்கோங்க, வைஃப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி வரப்போகிற மருமகனும் எங்கள் வீட்டில் ராஜா தான். என்ன நாங்கள் 24 வருஷம் ஒரு சரௌண்டிங்கில் வளர்ந்தோமா, ஒரு பாசத்தில் வளர்ந்தோமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு வீட்டில் போய் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க மாமியார், என் பையன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற? பையன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கும் ரெடியாக இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற இன்லாஸ் என்ன பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ ஏன் பண்ணுற, எங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்து வராது, நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டம்ப் பண்ணதா பார்ப்பாங்க. நாங்கள் மருமகளாக போகும்போது எல்லாத்தையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இது வந்து நீங்கள் கலாச்சாரம்னு சொல்லிட்டீங்க, அந்த கலாச்சாரத்தை மாற்றுவோம், பையன் வாங்க ராஜாவா இருங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையா வரணும்னு? நான் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்மளுக்கு வரப்போற மாப்பிள்ளை வந்து அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து எங்க அப்பாவா வந்து அவர் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டா வந்து அவர் ஜெயிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால எங்க அம்மாவை பார்த்துக்கிறதும் சரி, அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் ஃபுல்லாவே வந்து அது என் மேலதான் ரெஸ்பான்சிபிளா வந்து விழுந்தது. அதனால எனக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா அவங்களுக்கு ஒரு மகன் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் எதிர்க்க ஒருத்தவங்க வந்து சொன்னீங்க, அந்த சூர்யா மாதிரி பேசி காமிச்சார்ல, அவர் வந்து சொன்னாரு, சார் அவங்களையே அவங்களோட மூட் ஸ்விங்ஸையே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது, வீட்டுக்கு போனா மாமியாரோட மூட் ஸ்விங்ஸ் வேற நம்ம பண்ணணும். அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதே தானே, நாங்களும் அப்போ மூட் ஸ்விங்ஸ் டாலரேட் பண்ணி தானே ஆகணும். அதாவது காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு செய்யணும் வரணும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பார்க்குறாங்க, ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் எப்பயுமே ராஜா மாதிரி இருக்கணும் நாங்களும் நினைப்போம் சார். காலங்காலமா பண்றதுனால அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. முன்னாடி காலம்லாம் வந்து பெண்கள் வேலைக்கே போகாம இருந்தாங்க, அதனால நீங்க அதை கண்டினியூ பண்ணீங்களா? இல்ல எல்லா பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காலங்காலமா பெண்கள் மருமகளா வந்து இருந்தாங்க, இனிமே இருக்க வேண்டாம். ஆக்சுவலா வந்து வீட்டோட மருமகளா தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணது நாங்க கிடையாது. லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், உங்களோட அப்பா ஜென்ரேஷன்,
அவங்க எல்லாரும் தான். இல்ல அப்பா ஜெனரேஷன் தாத்தா காலத்துல நடந்ததை மாத்துறதுக்கு உங்க ஜெனரேஷன் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் அதான் சார் நம்ம இப்போ அதையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2 பேருமே இப்போ தனியா வந்துட்டோம்னா இந்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைல்ல. இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டோட மருமகளா போனா என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே தான் வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஃபேஸ் பண்ண போறான். ஸோ எங்களோட இன்டென்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து இருக்கணும், எல்லாருக்கும் அடங்கி போகணும் அப்படிலாம் இல்லை. யூ வில் பி ஹேவிங் யோர் ஓன் ட்ரீம்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாமே இருக்கும். 2 பேரும் இண்டிவிஜுவலாக போய் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து இதை விட பேலன்ஸ்டாக பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன், ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இருக்க நீங்க ட்ரெண்டிங்ல பேசுறீங்க. இதுவே ஒரு 50 வருஷம் ஒரு 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா உங்க வீட்லயே வந்து ஜாயின் ஃபேமிலியா இருந்திருப்பாங்க. அம்மாக்கள் எல்லாருமே ஒரே முறை தான் ஃபாலோ பண்ணாங்க. போறாங்க, ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாங்க, அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்டாங்க. நாங்க கேக்குற ஒரே விஷயம், ஏன் ஒரு சேஞ்ச் நீங்க கொடுக்க கூடாது நாங்க கேக்குறோம். நாங்க இருந்த இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நீங்க முதற்கொண்டு உங்க வீட்ல இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி நாத்தனார் எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நாங்க அப்படி புதுசா இருக்கிறவங்களோட நாங்க வந்து புதுசா இருந்து கஷ்டப்பட்டு நீங்க சொல்றதையெல்லாம் தலையாட்டிட்டு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன் ஒரு முறை தெரியாத ஒரு பர்சன்ஸோட ஃபேமிலியோட நீங்க வரக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து எல்லாமே வந்து கேட்டுட்டு தலையாட்டிட்டு இல்ல. நாங்களும் அதே கேக்குறோம். சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க அந்த செகண்ட் சொன்னாங்க, நீங்க அப்படி உங்களால முடியலன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, விளக்கறி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்க மாத்துக்கணும்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க வீட்டுல இருந்து ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க. யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட சொன்னா? கரெக்ட் தானே? நீங்க தானே கேட்டீங்க, நீங்க வேலைக்காரி வச்சுக்கோங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் ஒண்ணு எங்க வீட்டுக்காக நான் கேட்கலையே. நீங்க அப்படிதானே சொன்னீங்க. எங்க வீட்டு ஆளுங்களாம் நான் மாத்திட்டேன். ஏன் கூட வந்தா பட்டு போதும். 8 to 5 வேலைக்கு போற பையனை அவன வீட்டுக்கு வந்து நீ பாத்திரம் விளக்கையா, துணி துவையா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாருமே 50-50 வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு சார் என்ன சார் பையன் தெரியுமா சார், இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ, இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணு கிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது சார். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபெமினிசம் என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கண்டிப்பா இல்ல, நான் ஃபெமினிசம்னா என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப பசங்கனால வந்து பசங்களுக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் ஈக்குவாலிட்டி அதிகம் நான் சொல்றேன். யார் இருக்குன்னு சொன்னா எங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்க, ஓகேங்களா? டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து அமௌண்ட் பே பண்றாங்க? பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பே பண்றாங்க. எங்கேயுமே பொண்ணுங்க பசங்களுக்கு பே பண்ணவே இல்லையே. வீட்டோட மாப்பிளையா வாங்க, நாங்க கொடுக்குறோம். பெங்களூர்ல அந்த அத்துல் சுபாஷ் கேஸ் ஒன்று நடந்தது சார். அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து அவனை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணான். அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருந்தான். அவன் வந்து டவுரி டிமாண்ட் பண்ணான், ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், திட்டுறான், அசிங்கப்படுத்துறான்னு 8 பொய் கேஸு. அவன் வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறான். அவனை வந்து 120 தடவை பெங்களூருக்கும் அவங்க ஊருக்கும் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சாங்க. அதனால 44 பக்கத்துக்கு வந்து எழுதிட்டு 1.5 hours வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் போல, இவங்க 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த பொண்ணோட ஃபேமிலி இன்டர்வென்ஷனால இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா எல்லாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, அடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ தனியா இருக்கும் போதே இப்படி இருக்கும்போது இந்த பையன் அவங்க ஃபேமிலியில போய் இருந்திருந்தா அவனோட நிலைமை என்ன சார்? அவனால வெளியிலயும் வர முடியாது. இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைக்காது, டிவோர்ஸ் வந்து கிடைக்காது சார். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து இவன் அக்செப்ட் பண்ணி அத்தனை லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சைல்டு கஸ்டடி. அவன் பையனை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சார். அதாவது மென் சைடு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னா இப்போ அவன் மேல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் டவுரி டிமாண்ட் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலிகேஷன் வச்சா அவனால எப்படி சார் டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவனோட அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் ஃபுல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து எவிடன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அவனால எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்களோட டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை சார். நீங்க ஒரு சொன்ன கேஸ் உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி கேஸ் உண்மையாவே நிறைய நடக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க வந்து பல நூற்று ஆண்டுகளாக எங்களுக்கு இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களுக்கு இப்போதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு சார். இவ்வளோ நாள் நான் அடி வாங்கினேன், இப்போ எனக்கு பதிலாக நீ அடி வாங்குங்கிறது வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே இம்ப்ரூவே ஆக போகிறதில்ல சார். ஏன்னா அதுவே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். பழங்காலங்களில் வந்துட்டு பெண்களுக்கு சொத்து தர மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க, ஆண் தான் ப்ரொவைட் பண்ண அப்படிங்கிறனால பெண்ணை வந்துட்டு ஆண்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கன்னியாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் போது ஆண்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே பிரச்சனைகள் இப்போ ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போனாலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா எப்போவுமே நான் எல்லாத்தையுமே விட்டு போட்டு அங்கே வரணும் அப்படின்னா அது நடக்காது.
ஏன்னா இப்போ எனக்கு ஒரு 22 இன்னொரு 3 வருஷம் போச்சுன்னா நீ சொந்த வீடு கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோனை போட்டு இஎம்ஐ போட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சிருவாங்க. நான் அதுக்கு கட்டிக்கிட்டு இருப்பேன். இதை விட்டுட்டு அங்கே போயிட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் வந்துட்டு எய்தர் தனியாக வந்துட்டு வாழலாம் கொஞ்சம் வருஷமாச்சு, இல்லைனா 2 ஃபேமிலிக்கு ஈக்குவலாக வாழலாம். நம்ம 1950 வாழல, 2025 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் அக்காவெல்லாம் இருக்காங்க, பாதி நாள் இங்கே இருப்பாங்க, பாதி நாள் அங்கே இருப்பாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இடத்துல நீ வந்து இருந்தே ஆகணும், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, இப்போ எனக்காக நீ வந்து கஷ்டப்படு, அதெல்லாம் வந்துட்டு அப்படி பேசிகிட்டே இருந்தோம்னா யாருமே இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. மென் வாசி சுமன்னு பேசி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா மென் அண்ட் உமன் சேர்ந்து வாழ்ந்தா தான் வந்துட்டு சொசைட்டி வருவாங்க, இந்த ஹியூமனிட்டியாக வளரும். இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் 2 பேர் தனியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, எங்கள் பார்ட்னர்ஸ் நாங்கள் தனியாக போகிறோம், ஃப்ளாட் எடுத்துக்கிறோம், எங்களோட லைஃப் நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோன்னா, அவங்க வீட்டிலேருந்து அம்மா அப்பா வந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களோட வீடு மாதிரியே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். என் பையன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இது எல்லாரோட இன்லாஸ்க்குமே இருக்கு. அதே பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க. பொண்ணு வீட்டில் போய் நம்ம இவ்வளோ நாள் இருக்க முடியுமா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க, மாப்பிள்ளையோட இன்லாஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க, அது ஏன் இருக்கணும்? 2 பேருக்குமே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலாக வாழ்ந்துட்டு போவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, அவங்க சொன்னாங்க டவுரி எல்லாம் கேட்குறாங்க, கேஸ் வாங்குறோம். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரக்கூடிய கணவருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை நீங்க கொடுப்பீங்க? என்னோட கணவர் எங்க வீட்டோட பையனா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி அவங்க வீட்ல இருப்பாங்களோ அதே மாதிரி எங்க வீட்ல இருப்பாங்க சார். எங்க டேடியோ சரி எங்க அம்மாவோ சரி எதுவும் கேட்பாங்க, இன்டர்ஃபியர் ஆவாங்க, நீ ஏன் இது சொல்ல மாட்டாங்க. டீடைலா சொல்றேன், உங்களுக்கு பேசுறதுக்கு சௌரியமா இருக்கிறேன். என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? என்ன ஆஃபர் கொடுப்பாங்க? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவர்களை என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? உங்களை நோக்கி நகரணும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும்ல. சார் 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம், அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். அப்புறம் குக்கிங் கூட நாங்க கத்துக்குவோம், வீட்டு வேலையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன், நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். 24/7 என் கண் பார்வையிலே என் கூடவே இருந்தாலே போதும். வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். பசங்களுக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கல்யாணம்னா ஒய்ஃப் எல்லாம் யாருமே அலோவே பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க, பூட்டிகிட்டெல்லாம் போயிடுவாங்க. பசங்க போகக்கூடாது, சாட்டர்டே சண்டே நைட் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால் நான் வந்து இயர்லியே நான் சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். வீட்டோடு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு என்ன ஆஃபர் வேற கொடுக்குறீங்க? ஆக்சுவலி சமையல் எனக்கு கற்றுக்கலாம் வேணாம் சார், நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா சமைப்பேன். ஸோ அவர் என்ன வேணும்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுத்துருவோம். எங்கள் அம்மா வந்து அவருக்கு சமைக்கணும்லாம் இல்லை. ஓகே, வேலைக்கு போகணுமா வேணாமா? வேலைக்கு போகணும் சார், வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் மதிப்பாங்க. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் அப்போ தான் அப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ தான் அந்த குழந்தையும் அவரை மதிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாக்கும் அவருக்கும் சண்டை வருதுன்னா கூட நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இதுவே நான் அவர் வீட்டுக்கு போனேன்னா அவங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை வரும்போது அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, வளைச்சு போட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அம்மா அதான சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு போனவன் தான் அதுக்கப்புறம் வரவே. ஆனால் நம்ம காதில் படாதுல்ல. விஐபி மூவி பார்த்துருக்கீங்களா சார்? அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் தனுஷ் சாருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் ப்ரெஷர்னால வேற ஒரு வேலையில் விருப்பமே இல்லாமல் போயிருப்பாங்கல்ல. நான் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்டாக வரவங்களுக்கு வந்து நான் அந்த ஆஃபர் தரேன், உனக்கு வந்து உன் பேஷன் இருக்கா அதை நோக்கி ஓட, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வேற என்ன ஆஃபர் நீங்க கொடுக்குறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா, என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளோ அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவப்படாது. எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ட் டெம்பர், ஆனால் அவங்ககிட்ட அடிக்கவும் மாட்டார், திட்டவும் மாட்டார், நேராக போவார், ஒரே சின்ன குவார்டர் வாங்கிட்டு வந்துடுறாரு, அடிப்பார், தூங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சைலண்டான கேரக்டர். இப்போ நானும் ஷார்ட் டெம்பர் தான், நான் என்னதான் வந்துட்டு மூட் ஸ்விங்கில் கத்தினாலும் சரி, கோவப்படாலும் சரி, என்கிட்ட சண்டை போடாது. ஒரு குவார்டர் வாங்கினந்தியா என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டே ஆபடுத்துறேன், அது ஒரு லிமிட்டாக இருந்தால் எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அவங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன் நான். என்ன என்ன ஆஃபர்களோ வீட்டோடு மாப்பிள்ளைக்கு. நீங்க கொடுத்த ஆஃபர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடடா, என்னோட 25 வயசுல இந்த பொண்ணுங்கள்லாம் எங்க இருந்துச்சு, இவ்வளோ ஆஃபரை நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணியிருக்கேனேங்கிற ஒரு ஏக்கமே வந்துருச்சு. இந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை சார், இப்போ வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பேன். ஆனால் அங்கே போனால் வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். வாடகை மாடு மாதிரி ஆயிடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். வீட்டோட மாப்பிள்ளையா இவங்க வர்றதுக்கு கொடுத்த ஆஃபர்ல எதை உங்களால ஏத்துக்கவே முடியல? இது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது சார். அந்த பிங்க் சாரி சொன்னாங்க, நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணாதான் எங்கள் வீட்டில் மரியாதை இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பொண்ணு இங்கே வரும்போது அவங்க வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் மரியாதை கொடுப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஸோ மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குற அவங்களே தான் இதையும் சொல்கிறாங்க,
நீங்கள் வேலைக்கு தான் போய் ஆகணுங்காங்க. இது ஏதோ மாற்றம் மாதிரி தெரியல. இது நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் அடிமையாக இருந்தோம், இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஏமாத்த மாதிரி இருக்கா? ரிவெஞ்ச் மாதிரி தோணுது. அவங்கள்ட்ட நான் ஒரு ஆஃபர் கேட்குறேன் சார். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதே அவங்க மாமியார் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சார் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன். இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன். என்னங்க அநியாயம்? இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்றதுக்கு நடக்கக்கூடாது. அவங்க வீட்டிலனா அவங்க இஷ்டத்துக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுவாங்க, சைட் சிக் கூப்பிடுவாங்க, கேர்ள் வேஸ்டி கூப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் எங்க வீட்டுக்கு. படத்துலனா வந்து ஐஷோ பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா பார்க்க வராங்களாங்க, அந்த மாதிரிங்க. நீங்கள் வந்து படத்தில் வர மாதிரி ஐஷோவை பார்க்க போனீங்கன்னா நாங்கள் வந்து 96ல் வர த்ரிஷா மாதிரி நாங்களும் வந்து விஜய் சேதுபதியை பார்க்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தானங்க வீட்டோட மாப்பிள்ளையே கேக்குறீங்க, என்னங்க மாத்தி மாத்தி பேசார்? இந்த எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க தெளிவா, நீங்க ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. நான் ஒருவேளை நீங்கெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையா போறதுக்கு சம்மதம்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தா என்ன டிமாண்ட் வைப்பீங்க? இதுல இருக்கிற ஆஃபர்ல உண்மையான ஆஃபர் என்னன்னா சார், வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பார்க்கலான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவர், அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பாக்குறோம். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது கலங்கப்படுத்துற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க பெண் உரிமைன்றாங்க. அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது. எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்க பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல, இப்போ நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல சார் நியாயம்? பரத்தோட பீதி நல்லா புரியுது. ஏன்னா காலகாலமா இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள ராஜா மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறது நல்லா இருக்கு சார். எங்கள் அக்காங்க 2 பேருக்கு மேரேஜ். இப்போ அவங்க 1 நாள் 2 நாள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு விருந்து, ஆட்டுக்கால் விருந்து. அதுவே ஒரு 2ஆம் நாள் போனால் கொஞ்சம் சாம்பார், 3ஆம் நாள் போனால் ரசம், 4ஆம் நாள் டைனிங் டேபிள் இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஷோக்கு மட்டும் சொல்லிடுவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதே அம்மா சொல்லுவாங்க கீழே தானே பார்க்க போட்டு சாப்பிடுன்னுவாங்க. அவ்வளோதான் சார் மரியாதை எல்லாத்துலேயும். இப்போ அவங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணவே முடியாது. அண்ட் ஒன் திங், இப்போ 25 வருஷம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. நான் தான் இப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு போகிறேன். அவங்க அந்த வீட்டில் நான் தான் புது ஆள். இப்போ அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குன்னா கூட அவங்க டைரெக்டாக என்கிட்ட அப்ரோச் பண்ணுறதை விட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஏதாவது நான் புதுசாக செய்யணும், அவங்களுக்கு ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அது என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அது என் பொண்ணுக்கு அது பிடிக்கும்னு செய்வார். அப்போ அங்கே நாங்கள் 2 பேருக்குள்ள ஒரு லவ்னு ஒன்று இருக்கும், ஒரு அன்யூன்யன்றது வந்து வரவே வராது. அப்ப அவங்க வீட்ல அவங்க அம்மா ஆசைப்பட்டு அவங்களுக்கு பண்ண மாட்டாங்களா சார்? சேம் மாமியார் எல்லாமே என் பையனை வளைச்சு போட்டா, என் பையன் நேற்று வரைக்கும் அம்மா பையனா தான் இருந்தான், இன்னைக்கு வந்து இவ வந்தா ஏதோ சின்மிசம் பண்ணிட்டா தூக்கி இப்படிதான் பேசுறாங்களே. மெஜாரிட்டி ஆஃப் த அதர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அம்மா பிள்ளை வேணான்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். அம்மா மேல இருக்க அதீத பாசத்தின் காரணமாக நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் இம்பார்ட்டன்ஸையும் அம்மாவுக்கு மட்டுமே கொடுத்துட்டு நம்மளை 2ஆம் தரமாக மட்டுமே ஒரு பார்க்கக்கூடிய சூழல் வரும்போது தான் அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து ப்ரையாரிட்டியாக ஒரு இடத்துல போட்டியாக மாறுது. டேட் லிட்டில் பிரின்சஸ்மே அப்படி தானே சார். இப்போ கணவர் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். ஏன்னா சண்டை இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபார்முலானா அப்போ அது பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் மேனேஜர், நான் எம்ப்ளாய் அப்படின்னு இருக்கும். இதுவே நான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் என்னோட ஒய்ஃப்ட ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. என்னோட மாமனார் வந்து உடனே வந்து நீ ஏன் பொண்ணு அப்படி பேசுற, நான் உன்னோட புருஷன் சொன்னா கூட ஃபர்ஸ்ட் ஏன் அவன் என்னோட பொண்ணு, அப்புறம் தான் நீ புருஷன், வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு சார், அதோடய முடிஞ்சிடும். நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஃபுல்லா இதாயிரும்லாம் நான் சொல்லலை. இவங்க வந்து சொல்றாங்க என் வீட்டில் இருந்தால் கேட்க மாட்டாங்க, அப்போ வந்து உன் வீட்டில் நீ உன் பொண்டாட்டி அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே அவங்க அப்பா முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணா கூட அவர் கேட்பாரு. ஸோ அது வந்து இவருக்கு வந்து ப்ரைவசியாக பாதிக்குதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன். இப்போ என் ஒர்க்கை வந்து நான் 0லேருந்து ஸ்டார்ட் என் வீட்டில் இருந்தேன்னா என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எப்படின்ட்டு. நான் வந்து கீழே 10 வாட்டி விழுந்தாலும் நான் எழுந்துப்பேன். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நானாக இப்போ ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறேன்னா அதில் அவங்க பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்க தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு ப்ராப்ளமில் நின்று ஃபேஸ் பண்ணி வளர்றதை விட அவங்க டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் இது பண்ணுறேன், நீ இதை வளர்த்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாரு, நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டுடுவாளோ அப்படின்றதுனாலே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்களோட என்னெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. எதுவுமே வந்து நம்மளால நிற்கவே முடியாதோ அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி மரியாதை இன் சென்ஸ் வந்து சொசைட்டியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே இன்கேஸ் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும் அப்படின்னா ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வராங்கன்னா அது அந்த பொண்ணோட அப்பா பேரில் தான் எழுதி கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் இவங்க அண்ட் ஃபேமிலின்னு தான் போட்டு கொடுப்பாங்க. இதுவே நான் என் வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி, இது பையன் தலையெடுத்துட்டான், இவன் தான் அடுத்தது, இவன் பேரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் ஆனால் இதுவே நான் அங்கே போயிட்டேன்னா அது என்னன்னைக்குமே வந்து அது மாமனார் வீடு. அவங்க எழுதி கொடுக்கறதே வந்து அவரோட பேர் தான், மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ ஃபேமிலின்ட்டு நம்மள அதில் சேர்த்துப்பாங்க. சார் அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அப்பா எங்கேயாவது போனால் என்னை வந்து மென்ஷன் பண்ணுவார், லீடர்ஷிப் வந்து என் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் என் வீட்டில் இருந்தேன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் அந்த லீடர்ஷிப் என்கிட்ட தானே சார் இருக்கும். எந்த அப்பாவும் பொண்ணு பேரை வந்து சொல்கிறது கூச்சப்பட மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு தடவை லீடர்ஷிப் மாற்றி பார்க்கலாம்ல சார். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேரை கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்பா பேரை கொடுப்பாங்க. அவங்க அப்பா பேர் தான் லீட் ஆகணும் இல்லை, அவங்க அப்பா பேரை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா அந்த பொண்டாட்டி பேரை தான் சார் கொடுப்பாங்க. கண்டிப்பா கிடையாது. And இன்னும் Practical ஆ அப்படிதான். பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. உங்க அப்பா உங்களை In case- தூக்கி வச்சு in case பேசப்ப அது என் எங்க வீடா அப்பா என்ன இருந்தா, தூக்கி வச்சு பேச என் வீடா இருந்தா மாட்டாரா? பத்திரிக்கை கொடுக்க வரவங்களே கூட என் பேரு அண்ட் ஃபேமிலின்னு போட்டு கொடுப்பாங்க. இதுவே நான் உங்க வீட்டுக்கு வரேன் நீங்க அப்படின்னா வாங்க சார். கண்டிப்பா போட்டு உங்க அப்பா கொடுக்கலன்னா பேர் கேளுங்க சார். நான் நீங்க வந்து பார்த்திருக்கேன். நான் பார்த்ததுனால பேசுறேன் நானு. பத்திரிக்கை அப்படின்னு ஒன்று வந்துட்டா அப்பா பேருக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பையனோட பேர் தான் இருப்பாங்களே தவிர இது வரைக்கும் மனைவியோட பேரை எழுதுனதாக ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா? யாராவது வந்து ஒய்ஃப் பேரை போட்டு ஒரு பத்திரிக்கை எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த வீட்டில் குடும்ப தலைவர்கள் இல்லை, அந்த வீட்டில் கணவர் இல்லை, அந்த குடும்பத்தில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லாத சூழல் வரும்போது மட்டும்தான் இறந்த அந்த கணவருடைய பேரை போட்டு அவர்கள் குடும்பம் ஏவிஎல்னு போட்டு ஒரு ஃபேமிலின்னு போடுவாங்க. அதானே இருக்கு. நம்ம ஏன் அது அவங்களுக்கு அந்த உரிமையும் அந்த இது வாய்ப்பையும் கொடுக்கல? இன்ன வரைக்கும் குழந்தைக்கு நம்ம வைக்கிற இன்ஷியலோட பேர் என் பிள்ளைக்கு வரைக்கும் என்னோட இன்ஷியல் தான் இருக்கு. ஒரு பெண்ணோட இன்ஷியல் நம்ம வைக்கணும்னு நம்ம தோணலைல்ல. பத்திரிகைக்கு ஒரு பேருக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபமும் கொந்தளிப்பும் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மள இவ்வளவு காலமா எவ்வளவு அடையாளங்களை மறுக்கப்பட்டிருக்கு நீங்க பாருங்க. உங்க பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ் அண்ட் ஃபேமிலிங்கிறத நம்ம விரும்புவோம். அதே ஒரு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற மனைவி பேர் வந்து ஏதோ வந்து அனிதான்னு இருக்கு வந்தீங்களேன், அனிதா அண்ட் ஃபேமிலி போட பத்திரிக்கை கொடுத்தா என்ன வீடு ரெண்டாயிடும். அதான் உங்க ஐடென்டிட்டி என்ன இருக்கு? நான் அடுத்த தலைமுறையாக என் குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். அதை நீங்கள் தேடி தான் அந்த பேரை கேட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பேரை பல ஆண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக கொடுக்கவே இல்லை. அதை கொடுக்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இந்த ஜென்ரேஷன் கேட்குறேன். தாராளமாக கொடுப்போம் சார். இப்போ நான் கொடுப்பேன். அதை செஞ்சீங்கன்னா அதான் மாற்றம். வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுனால என்னெல்லாம் உங்களை கமெண்ட் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் வெளியே இருக்கிற கண்ட இடத்துக்கு நம்ம என்ன மாப்பிள்ளையே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்கலாம் மிச்சர் நல்லா சாப்பிட்றல மிச்சர் தான் சார் பேர் வைக்கணும், நம்ம பேர் மறந்துடும் சார். இதுதான் சார் இப்போ இருக்கிற மிச்சருங்கிற பேர் தான் நிற்கும். மிச்சர் பேர் தான் நிற்கும், நம்ம பேர் மறந்துடும். வேலை இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா உட்காரலான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேலை இல்லாமல் சும்மா உட்காந்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மளை மரியாதை குறைவாக பேசுவாங்க. சும்மா தான் தண்ட சோறாக உட்காந்துருக்கான் வீட்டில், ஏதாவது சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எதுவுமே இல்லை, வந்த மாப்பிள்ளையே இப்படி இருக்குது அப்படின்னு பேசுவாங்க சார். வெக்கம் மானம் சூடு சோரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி தான் அங்கே போகணும். கடைசியில் ஒரு சமையல் வைக்கும்போது முதல் நாள் போய் சாம்பார் ஊற்றுவாங்க, சாப்பிட்டுக்கிறா. 2ஆவது நாள் ரசத்தை ஊற்றிடுவாங்க. 3ஆவது நாள் கை இருக்கு நீனே வச்சு சாப்பாடு சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. மாமியார் ஒரு சைடு மூஞ்சி அங்கிட்ட வச்சுக்கு போய்க்கிறாங்க, வீட்டை மகாரி மூஞ்சி வச்சு அங்கிட்ட போய்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டால் தான் வீட்டோட மறுமணம் இருக்க முடியும். எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் அப்படிதான் இருக்காப்புல. நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா அவரை? ஆமாம் கிண்டல் பண்ணுவோம். வீட்டோட மாப்பிள்ளையாக போறதுனால என்னெல்லாம் கேலி கூத்துக்கு ஆளாகும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து ஆஃபர் பண்ணாங்க சார், பிளே ஸ்டேஷன் வாங்கி தரேன், ட்ரிங்க்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் மரியாதை தரேன் அப்படின்ட்டு. பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு இருப்பேன் சார். வருவாங்க ஹவுஸ் ஸ்வீட் கியூட்ரா ஹாப்பி லைஃப் அப்படின்னு போயிடுவாங்க சார். 2ஆவது நாள் வருவாங்க, பாத்திரா வளர்றா சூப்பரா அப்படின்னு போயிடுவாங்க. 3ஆவது நாள் வருவாங்க, இப்படி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. 4ஆவது நாள் மறைப்பாங்க. இதே 1 மாசம் போச்சுன்னா ஏன்டா இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா எனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு மரியாதை போகுது. அந்த இடத்துல எனக்கு பிளே ஸ்டேஷன் போச்சு, அந்த குவார்டர் போச்சு, எனக்கு அந்த மரியாதையும் போச்சு. 3மே அந்த இடத்துல வந்துட்டேன் சார். எங்கள் வீட்டில் வந்து நோட்டீஸ் கொடுக்க யாரோ வராங்க, எங்கம்மா பையன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான் போதே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவோட டிக்னிட்டி அங்கே குறைஞ்சிருது, கேலிக்குறியா ஆகிடும். யாராச்சும் உங்க பேரண்ட்ஸ் வந்து ஹியூமிலேட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு டெலிவரி வேலைக்கு போறா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சுயமாக போற ஒரு பெண், அவங்க தன் காலில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அதுவே ஒரு ஆண் ஒரு டெலிவரி வேலைக்கு போறான் அப்படின்னு சொன்னா இவன் வந்து சொசைட்டில ஒரு ஃபெயிலியரான ஒரு பையன், ஒழுங்கா வேலைக்கு படிக்கல, அவன் வந்து ஒழுங்கா இது பண்ணல, அதனால வந்து டெலிவரி வேலைக்கு போறான். ஸோ இதுதான் ரியாலிட்டி. இந்த மாதிரி தான் சொசைட்டியில் ஒரு இழிவான இடத்துக்காக ஆண்கள் தள்ளப்படுறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி போயிட்டோம், நான் அவனை லவ் பண்ணுறேன், உன் கூட வந்துடுறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை இவங்க ஃபியூச்சரில் நீ போட்டுட்டுற ஷூல இருந்து நீ ஓட்டுற கார் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்தது, நான் மட்டும் லைஃப்பில் இல்லைனா நீயே ஒரு 0 அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது சார். சார் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கும்போது நிறைய தலைகுனிவுகள் ஏற்படும். அப்படி நம்ம ஏற்படும் போது அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும். நம்ம ஒரு சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மனைவிக்கே நம்மளை பிடிக்காம போயிடும். இவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இவன் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்,
இது அடுத்து அந்த என்னோட பையனும் என்ன அப்படி தான் பார்ப்பான். என்ன ஹீரோவாக பார்க்க மாட்டான், கண்டிப்பாக என்ன ஒரு ஜீரோவாக தான் பார்ப்பான். அவங்களோட தாத்தா என்ன அவனுக்கு ஹீரோவாக தெரிவார் தவிர நான் அவனுக்கு கண்டிப்பாக ஹீரோவாக தெரியவே மாட்டேன். சார் நாங்கள் வந்து காலகாலமாக அங்கே போயிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பெண் குழந்தை வளர்க்கப்படுற விதமே எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஒரு உட்கார ஸ்டைல்லையோ இல்லை நாங்கள் பேசுகிற விதத்துலையோ, நீ வேற வீட்டுக்கு போகிற பொண்ணாச்சே, நீ எப்படி அங்கே போய் பொழைச்சிப்பா அப்படின்ற ஒரு பயத்தோடயே வளர்க்குறாங்க. இந்த ஒரு சின்ன சேஞ்சஸை, இந்த கேலியும் கிண்டலையும் மட்டும் சகிச்சுக்கிட்டு இவங்க கடந்து வந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வளர்கிற விதமே கொஞ்சம் மாறும். ரெண்டே ஆப்ஷன். ஒன்று, ஆம்பளைங்க டவுரி கொண்டு வர நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க, சரிங்களா? ஏன்னா ஆம்பளை சும்மா இருப்பான் வீட்டில். அப்படி இல்லை, ஆம்பளை சும்மா இருக்கிறான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் ஏன் வேலைக்கு போகல? டவுரி கொண்டு போகலன்னா சும்மா இருக்கானா ஏன் வேலைக்கு போகல? டவுரிங்கிற கான்செப்டே வந்து குறைஞ்சிரும் சார். என்னதான் வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டே வந்தாலும் இந்த மாற்றம் வந்தால் இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறோம். வேலைக்கு போகாத ஆண்களாக இருந்தால் இது சாத்தியப்படும், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, அப்போ அவருக்கு எதுக்கு டவுரி கொடுக்கணும்? நாங்கள் அவருக்கு இது எதுக்கு வேணாம் போடணும்? தான் சார் இந்த மாற்றத்தவே கேட்குறோம். நாங்கள் எப்படி மறுபடியும் அந்த ப்ராசஸை கொண்டு வாங்க, டவுரி கொடுங்கன்னு நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? அது வேண்டாம் எங்களுக்கு, அது அவங்க காசு எங்களுக்கு வேணாம் சார். சார் ஆக்சுவலாக வந்து பெண்கள் வந்து வீட்டோட மருமகளாக வரும்போது ஆண்கள் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிக்கிட்ட காலங்களும் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 50-50. நீங்கள் போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் இவங்க யாருமே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, கம்ப்ளீட்டாக நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், உங்களை பண்ணிக்கிறோம், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறோம், உங்கள் தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த உங்களோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு யாருமே சொல்லலை. அவங்க வந்து ஒரு ஷோக்காக தான் பேசுகிறாங்க. இந்த ஒரு ஷோக்கு வந்திருக்கோம், அதுக்காக ஏதோ பேசணும். அவங்க ஈக்குவாலிட்டி பேசவே இல்லை சார். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஃபுல்லாகவே ஈகோவில் பேசிட்டு இருக்காங்க சார். சார் அவர் சொல்றாரு நாங்கள் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கலன்னு சொல்றாரு. நான் ரியாலிட்டி தான் சொல்றேன். இப்போ மேம் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். அது ஏன் பாதி கம்ப்ளீட்டா நாங்க எப்படி எடுக்கிறோம் தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ் ஈவன் எங்க பேரண்ட்ஸ்க்கு கூட பண்ணாம கம்ப்ளீட்டா உங்க ஃபேமிலி, உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா பண்றோம். ஈவன் பிரெக்னன்சில கூட மெட்டர்னிட்டி லீவ் கூட நாங்க வந்து அந்த எங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கு, சேலரியும் வரும், அதுல கூட கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் எங்க பேரண்ட்ஸ் கூட கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து ரியாலிட்டியில இருக்கு, சும்மா நான் ஒன்றும் சொல்லலைங்க சார், உங்களுக்கே அது தெரியும். யாரெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையா எனக்கு வந்தா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி மெஜாரிட்டி 3-4 பேர் தான் இருக்கீங்க. நான் முதல்ல இந்த மேடைக்காக கை தூக்காதவர்களை நான் உங்களுக்கு முதல்ல பாராட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சு அது செய்றீங்க. ஆஃபர்னு கேட்டப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மரியாதைன்றது விஷயம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கன்னு சொன்னப்போ கூட நிறைய பேர் மரியாதைன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைச்சிட்டு சொசைட்டிக்கு பயப்படாமல் எந்த ஒரு பையன் வரானோ அவன் வந்து கம்பீரமான பையன், இன்ஃபீரியாரிட்டியே இல்லாத ஒரு பையன். அந்த பையனுக்கு கண்டிப்பாக மரியாதை வந்து சொசைட்டியில் கிடைக்குதோ இல்லையோ, யார்கிட்ட கிடைக்கணுமோ அவங்க கிட்ட மரியாதையும் லவ்வும் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஒரு பையனாக வராங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க மரியாதை குறைவாக நடத்தவும் மாட்டாங்க. நீங்கள் அதை பார்க்கல, இதுவரையும் நீங்க அதை பார்க்கல. வீட்டோட மாப்பிள்ளையா யாரும் இல்லாம கிடையாது, கண்டிப்பா இருக்காங்க. என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலிலயோ கம்மி கிளாஸ் ஃபேமிலிலயோ இல்ல, பெரிய வீட்டு ஃபேமிலியில இன்னமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. வீட்டோட மாப்பிள்ளைக்கு போகணும்னு இப்போ சொல்லணுமா, போக வேணாம்னு சொல்லணுமாங்கிறதுக்கான பதிலை நான் வந்து பார்வையாளர்கள்ட்டே விட்டுறேன். ஏன்னா எது சரி தவறு என்பதை தாண்டி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தேவையும் அதனுடைய மாற்றங்களும் யார் தடுத்தாலும் நிற்காது, அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். இங்கிருந்து இங்கே போகிறதும் தவறில்லை, இங்கிருந்து இங்கே போய் வாழ்வதும் தவறில்லை. நீங்கள் தயவு செஞ்சு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுங்க. நாங்கள்லாம் இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் வீட்டில் வந்து வாழ்ந்தோம்ல, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இளம் பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கூக்குரல் என்பது இன்னைக்கு பெருசாக ஒழிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள் இன்னொரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடும். இங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கு வெகு தூரம் இல்லை. ஏன்னா மனித வாழ்க்கையில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வது தான் சரின்னு சொல்லியிருக்கே தவிர, ஆணோட போய் வீட்டில் தான் பெண் வாழணும்னு பெண்ணோட வீட்டில் போய் ஆண் வாழ்றது தப்புன்னு இங்கே சமூகம் சொல்லப்படலை. ஸோ இங்கே சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. வீட்டோடு வர்ற மாப்பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க, ஓகேங்களா? ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யார்ஜுனன்.